ஆண்டவரும் அரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் இந்த 2வது நாள் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் இந்த நாட்களிலே உங்களை பலப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. எங்களை அன்போடு கூட அழைத்த இந்த சபையின் குருவானவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் உடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல கமிட்டி மெம்பர்ஸ் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பலுகி பெருக பண்ண ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே போல் ஆன்லைனில் இந்த நேரலையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் நமக்கு கிருபையும் பலத்தையும் கொடுத்தார். 14 என்கிற ஒரு தலைப்பின் கீழே 3 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். தேவ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் பயமில்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு மாத்திரம் பயப்பட்டு சாத்தானுக்கு பயப்படுகிற அனுபவத்தை நாம் களைந்து போடும் பொழுது நிச்சயமாய் தேவ ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் உயரத்திலே தலைகளை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவரை நினைவு கூறுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் அதில் எழுதப்பட்டிருக்கிற 3வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசித்து உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானவனாய் மாறினான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசுவானவர் மலை பிரசங்கத்தை முடித்துவிட்டு அவர் வரும்பொழுது நடக்கிற ஒரு காரியத்தை தான் வேத புஸ்தகத்தில் நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் குஷ்டரோகம் என்கிற வியாதிப்பட்டவனாக இருந்தான். அந்த நாட்களிலே குஷ்டரோகம் பிடித்தவர்களை பக்கத்தில் நிற்க வைக்கிறதுக்கே அவமானம் என்று நினைப்பார்கள். தீட்டுப்பட்டவன் என்று சொல்லுகிற நாட்கள் அது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவன் இயேசுவிடத்திலே கடந்து வருகிறான். இயேசு அவனை தொட்டார். அந்த நொடி பொழுதிலே அவனுக்கு மேலிருந்த வியாதிகள் அந்த நேரத்திலே மாறி போனதாம். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பலவிதமான வியாதிகளோடு உட்கார்ந்து இருக்கலாம், ஒருவேளை பலவிதமான போராட்டத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை தொடுவாரே. ஆனால் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும், இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் அதை உடைத்து போட அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். கடந்த வருஷம் நவம்பர் மாசத்துல மலேசியா தேசத்திலிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. என்னை நேசிக்கிற ஒரு அம்மா அந்த தேசத்தில் இருக்கிறார்கள். அவருடைய பேர் பிலோமினா. அவர்கள் அழைத்து சொன்னார்கள், ஐயா, என்னுடைய உறவினருடைய பெயர் பால். திடீரென்று வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாய் ஒரு விபத்து நேரிட்டபடியால் அவர் இன்றைக்கு கோமா நிலைமையில மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நல்லா கவனிங்க ஐயா, ஆக்சிடென்ட் ஆனது, இன்றைக்கு கோமா என்கிற ஒரு நிலைமைக்குள்ளே அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். மருத்துவர்கள் கைவிட்டார்கள். மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இனிமேல் அவர் உயிரோடு வாழ முடியாது, அவ்வளவுதான், அவருடைய மூளை செத்து போய்விட்டது, இனிமேல் பழையது போல எழுப்பி நடக்கவோ பேசவோ காரியங்களை செய்யவோ அவரால் முடியாது என்று சொன்னார்கள். இன்னைக்கு மருத்துவர்கள் கையை விட்டுறலாம், நம்பியிருந்த ஜனங்கள் கைவிட்டுறலாம், நேசித்த ஜனங்கள் கைவிட்டுறலாம். ஆனால் அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஐயா, எனக்கு தெரிந்தவர்களிடத்திலெல்லாம் இந்த ஜெப விண்ணப்பங்களை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், நீங்க எனக்காக ஜெபிப்பீர்களா என்று கேட்டார்கள். ஏறத்தாழ 2 மாதங்களாக அந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக நான் மாத்திரமல்ல, என் சபை மாத்திரமல்ல, எனக்கு தெரிந்த நண்பர்கள் அனைவரும் ஜெபம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணும்போது கேட்பேன், அம்மா, பிரதர் பால் எப்படி இருக்கிறாங்க? ஒவ்வொரு முறையும் அவர்கள் கண்ணீரோடு சொல்கிற ஒரு வார்த்தை,
டாக்டர்ஸ் முடிந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த வெண்டிலேஷன்ல இருந்து அவருடைய அந்த ஆக்சிஜன் லெவலை அவர்கள் எடுத்து போடுவார்களே, ஆனால் அந்த மனிதன் மரித்து விடுவான். நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாட்களையும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் நான் சில நேரங்களில் அவர்களோடு கூட தொலைபேசியிலே பேசும் பொழுது என்னோடு கூட கண்ணீரோடு பேசுவார்கள். ஒரு நாள் இப்படி சபையிலே ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நடக்கிற ஆராதனையில முக்கியமான ஜெப குறிப்புகளுக்காக உலகமெங்கும் இருக்கிற எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில ஜெப குறிப்புகளுக்காக நான் ஜெபிப்பது உண்டு. ஜெபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மொபைல் ஆன்லைன்ல அந்த சர்வீஸ் போகிறதுனால அந்த சர்வீஸ் கரெக்டா போகுதான்ட்டு ஆன்லைன்ல நான் பார்த்து கொண்டே இருப்பேன். என்னுடைய வாட்ஸ்அப்ல பிலோமினா அம்மா மலேசியா என்கிற நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. ஓபன் செய்து பார்த்தால் ஒரு வீடியோவை அனுப்பியிருந்தார்கள். அதற்கு கீழே ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருந்தது. எந்த டாக்டர் இவன் உயிரோடு எழும்ப மாட்டார் என்று சொன்னார்களோ அதே மருத்துவமனையில் இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார் எழுதியிருந்தார்கள். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆன்லைன் சர்வீஸ் போயிட்டு இருக்குது. அந்த வீடியோவை ஓபன் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கிறேன். இந்த மனுஷன் செத்து போனான் என்று சொன்னவன் அவன் கம்பீரமாக எழும்பி நடந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன், நீர் என்னை காண்கிற தெய்வமாக இருக்கிறீர். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு வியாதியோடு வறுமையோடு போராட்டங்களோடு குடும்பத்தில் நெருக்கங்களோடு என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? அன்றைக்கு குஷ்டரோகியுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுத்தவர் என்னுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொடுக்க மாட்டாரா? என்னுடைய கஷ்டத்தின் நாட்கள் மாறாதா என்று கண்ணீரோடு நீங்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை இந்த இரவு நேரத்தில் தொடுவாரையானால் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் ஒரே நொடி பொழுதுல கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுவோமா ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். வசனம் மிக அழகாக சொல்லி இருக்கிறது, எனக்கு சித்தம் உண்டு. வியாதியோடு இருக்கிறது ஆண்டவருக்கு சித்தம் இல்ல. நீங்க கஷ்டத்தோடு இருக்கிறது ஆண்டவருக்கு சித்தம் இல்ல. நீங்க பிரச்சனையோடு இருக்கிறது it is not the will of God. ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நீங்கள் சுத்தமாகுவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வெற்றியோடு வாழ்வது அவருடைய சித்தமாக இருக்கிறது. வசனம் சொல்லி இருக்கிறது, குதிரையோ யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும், ஆனால் ஜெயம் மனுஷனிடத்திலிருந்து வருவதில்லை. என்னுடைய ஜெயம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஜெயமாக இருக்கிறது. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நம்ம மேல ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்மை உடைத்து போடுவது அவருடைய நோக்கம் அல்ல. நம்முடைய குடும்பத்தை சிதைத்து போடுவது அவருடைய திட்டம் அல்ல. நம்மை தீங்கின் நாட்களுக்குள்ளே அனுமதித்தாலும், சிங்க கெபிக்குள்ளே தூக்கி போட்டாலும், அக்கினி சூளைக்குள்ளே நம்மை போட்டாலும் நம்மை காப்பாற்றுவது அவருடைய பிரதானமான திட்டமாக இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த குஷ்டரோகி கடந்து வந்த 4 அனுபவங்களை வேத புஸ்தகத்தின் உதவியோடு உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில வியாதிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், குடும்ப கஷ்டங்கள், இழப்பீடுகளை கர்த்தர் மாற்ற வேண்டுமானால், நாம் எந்த பகுதியில் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தில், தேவன் எனக்கு வைத்திருக்கிற என்மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தில் சில காரியங்களை வேத புஸ்தகத்தின் உதவியோடு உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கும்படியாக விரும்புகிறேன். நிச்சயமாய் இந்த காரியங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் அதே வசனத்தின் முந்தின வசனத்தை மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உமக்கு சித்தமானால் உம்மால் ஆகும் என்றார். முதல் அனுபவம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
a leprosy man who came near Jesus என்ற ஆங்கில வேத புத்தகத்திலே வாசிக்க முடியும். நல்ல கவனிங்க, ஏறத்தாழ எத்தனையோ கூட்ட ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அப்பதான் பிரசங்கத்தை முடிச்சிட்டு மலையிலிருந்து அவர் இறங்கி வருகிறார். எத்தனையோ ஜனங்கள் கூட்டமாக நின்று கொண்டிருக்கிற வேளையில இவன் மாத்திரம் தேவன் பக்கத்துல இயேசுவின் பக்கத்தில் கடந்து வந்தான். ஆமென் சொல்லுங்க. யாரு ஆண்டவரை தேடி வர்றீங்களோ அவருடைய வாழ்க்கையில வியாதிகளை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த குஷ்டரோகி தேவனை தேடி வந்தான். He searching, he rushed to reach Jesus. அந்த கூட்டத்தின் நடுவிலும் இயேசுவை சந்திக்கும்படியாய், இயேசுவை பார்க்கும்படியாய், அவர் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்கிற நம்பிக்கையில அந்த கூட்டத்தின் நடுவில் தள்ளப்பட்டவன் கடந்து வந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு குஷ்டரோகி அந்த நாட்கள்ல ஒதுக்கப்பட்டவன். குஷ்டரோகி கிட்ட வந்தா தீட்டு பட்டுரும். அப்படிப்பட்ட கூட்டத்துக்குள்ள அவன் உடைத்து கொண்டு இயேசுவை பார்க்கும்படியா எதற்கு வந்தான் தெரியுமா? அவரை பார்த்தால் என் வாழ்க்கை மாறும் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் அவர் குணமாக்க வைத்தியராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் ஆகாப் என்கிற ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். நன்றாக கவனியுங்கள். அவன் தோட்டத்தின் பக்கத்திலே நாபோத் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த நாபோத் அழகான திராட்சை தோட்டங்களை வைத்திருக்கிறான். நல்லா கவனிங்க. இந்த ஆகாபுக்கு அந்த தோட்டத்தை பார்த்த உடனே எப்படியாகிலும் இந்த தோட்டத்தை நான் அபகரித்து விட வேண்டும், இந்த தோட்டம் மிக அழகாக இருக்கிறது, இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறாமை, ஒரு ஆசை அவனுக்குள்ளே கடந்து வந்தது. இது நிமித்தமாக மனைவிடத்துல போய் கொஞ்சம் ஆக்டிங் பண்றான். மனைவிடத்துல போய் சொல்றான், அம்மா அந்த நாபோத் அந்த திராட்சை தோட்டங்களை எனக்கு தர மாட்டேங்கிறான், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு மனைவிடத்துல சொல்லுகிறான். சில நேரம் புருஷன் சொல்றத கொஞ்சம் கவனமா தான் கேட்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, எல்லாம் முழிச்சுதான் இருக்கிறீங்க. புருஷன் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யாருடைய புருஷன் எல்லாம் சபைக்கு வந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நீங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா தான் கவனிக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஆகாபுக்கு மனைவி கொஞ்சம் அழகா ஜால்ரா அடிக்கிறான். பரவாயில்ல, இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் துணை போறான், ரொம்ப நல்லவளா இருப்பா போல இருக்கு. இந்த ஆகாபு சொல்றதுக்கெல்லாம் டைமிங் மிஸ் ஆகாம ரொம்ப அழகா சிங்கி வாசிட்டு இருக்கிறான். இவன் படுத்திருக்கிறத பார்த்துட்டு, இவன் துக்கப்படுறத பார்த்துட்டு இந்த அம்மாவால இருக்க முடியல. இவன் சொல்றா, எப்பா பரவாயில்ல, கவலைப்படாத, உனக்காக எதையும் செய்ய நான் ரெடியா இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதை விரும்புறாரு தெரியுமா? புருஷன் சொல்றத கேட்கணும், ரைட்டு தான். ஆனா புருஷன் தவறான வழியில போறானா அதுக்கும் சிங்கி அடிக்க கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ தான் புருஷன் சைட்ல இருந்து கொஞ்சம் சத்தம் வருது. இப்போ தான் ஆண்டவர் பேசுறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே போல மனைவி தப்பான ரூட்ல போனா புருஷன் என்ன பண்ணக்கூடாது? அதுக்கேற்ற மாதிரி சிங்கி அடிக்க கூடாது, கொஞ்சம் வித்தியாசமா அடிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த ஆகாபுக்கு ஏற்றது போல இந்த மனைவி சிங்கி அடித்ததுனால இந்த நாபோத்தை எல்லாரும் பிளான் பண்ணி கொன்று போட்டார்கள். நினைச்சிட்டாங்க இது வேற யாருக்கும் தெரியாது, நான் செய்த தவறு யாரும் அறிந்திருக்க முடியாது, நாங்கள் குடும்பமாக செய்த தவறை யாரும் வெளியே கண்டுபிடிக்க முடியாது நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் தீர்க்கதரிசி கடந்து வருகிறார். அவர் சொல்லுகிறார், நீ இப்படிப்பட்ட பாவத்தை செய்தாய், நீ நாபோத்தை கொன்று போட்டாய், அதனால தேவன் உன்னை கொன்று போடும்படியாக நினைக்கிறார். இப்போ நம்ம ஆகாபுக்குள்ள ஒரு பயம் வருது. நான் செய்தது துரோகம், நானுடைய வாழ்க்கையில செய்தது குற்றம், நான் செய்தது மன்னிக்க முடியாத துரோகம் என்பதை அறிந்து கொண்டவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் தேவ சமூகத்தை தேட ஆரம்பித்தான். பாவம் செய்தவன் தேவ சமூகத்தை தேட ஆரம்பித்தான்.
சாக்கு துணிகளை உடித்துக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து தேவ சமூகத்தை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே என்னை மன்னிப்பீராப்பா, ஆண்டவரே என் கட்டுகளை மாற்றுவீரா, நான் மரித்து போவது உமக்கு சித்தமல்ல அல்லவா, என்னை காப்பாற்றும் என்று தேவ சமூகத்திலே கேட்கிறான். வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, அவன் எனக்கு முன்பதாக தன்னை தாழ்த்திருக்கிறபடியால் நான் அவன் நாட்களை அந்த பொல்லாப்பை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவோ தேவனை விட்டு வழி விலகி போயிருக்கலாம், இன்னைக்கு தேவனை விட்டு எவ்வளவோ தூரம் போயிருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கலாம், தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை செய்திருக்கலாம். ஆனா யாரு தேவ சமூகத்திற்கு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் என்னை குணமாக்க முடியும் என்கிற வைராக்கியத்தோடு கடந்து வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சகையு மரத்தின் மேலே இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல கடந்து வருகிறார். வந்து பார்த்து சொல்றாரு, சகையுவே இறங்கி வா, நான் உன் வீட்டுக்குள் வர விரும்புகிறேன். I want to come to your house. உடைய வீட்டுக்குள்ளே வரும்படியாக விரும்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் வரும்படியாக நினைக்கிறார். ஒருவனுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே அசைவாடி அவனுடைய துக்க நாட்களை மாற்றி அடைந்து போன வாசல்களை திறக்க ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அது வரைக்கும் சகையுவை பார்த்து எல்லாருமே குறை சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க, அது வரைக்கும் அவனை பார்த்து ஏளனமா பேசுறாங்க. ஆனா என்னைக்கு ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே வந்தாரோ, என்றைக்கு சகையு தேவனை பார்க்கும்படியாக அந்த மரத்தின் மேலே ஏறினானோ, வசனம் சொல்லியிருக்கிறது, அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா. முதல் அனுபவம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவருடைய சமூகத்திற்கு வாஞ்சையா ஓடி வரணும், தேவ ஆராதனைக்கு வாஞ்சையா வரணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு வாஞ்சையா ஓடி வரணும். எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கடந்து வரணும். அப்படி வருவீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வியாதியஸ்தன் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி ஓடி வந்தான். தேவ சமூகத்துல வேகமாய் ஓடி வந்தான். வந்தபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு. அந்த நேரத்தில் அவனுக்கு சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு, நான் தேடி போகவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? 2026 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அவரை தேடி போகல, எத்தனையோ பாவம் செய்தோம், எத்தனையோ அக்கிரமம் செய்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தோம், தேவனுக்கு அருவருப்பான வாழ்க்கையை வாழ்ந்தோம், தேவன் விரும்பக்கூடாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் 2026 வருஷத்துக்கு முன்பதாக நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய ரோகங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து நீ சுமக்க தேவையில்லை என்று ஒரு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்தார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. யாரு தேவனை தேடுறீங்களோ, யார் ஆண்டவரை தேடுறீங்களோ, நிச்சயமா சொல்ல முடியும், எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட உபத்திரவமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் இமைப்பொழுதுல மாற்ற அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கோயம்புத்தூர்ல ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாள் மாலை நேரத்தில் ஒவ்வொரு தெருக்களிலே வந்து சூப்பு வேணுமா, ஆட்டுக்கால் சூப்பு வேணுமா என்று ஒவ்வொரு வீடுகளிலும் அவன் விற்று கொண்டிருந்தான். நன்றாக கவனியுங்கள். அந்த தெருவிலே பார்க்கும் பொழுது திடீரென்று ஒரு நாள் அங்கே இருக்கிற காவல்துறைக்கு ஒரு செய்தி வருகிறது. ஒவ்வொரு வீட்டிலையும் ஏறத்தாழ எத்தனையோ பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். அப்போ அந்த இடத்துல இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் சேர்ந்து இதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும், இந்த தவறை எப்படியாகிலும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வகை தேடிக்கொண்டிருந்தார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் கண்டுபிடித்தார். யார் தெரு தெருவாக சூப்பு வாங்கலையா, ஆட்டுக்கால் சூப்பு வாங்கலையா, ஆட்டுவால் சூப்பு வாங்கலையான்னு கேட்கிற மனுஷன்
யாரும் இல்லாத வீட்டுக்குள்ளால நல்லாக தெரிந்து வைத்துக்கொண்டு நடு இரவுல வந்து அவர் திருடுகிறதை அவன் அறிந்து கொண்டான். அடுத்த நாள் காலையில இவன் சூப்பு வாங்க வரும் பொழுது இவனை கையும் களவுமாக பிடித்து அவனை அடி அடி என்று அடித்து எந்த தெருவில் அந்த நகைகளை திருடினானோ அவன் கழுத்தில் ஒரு போர்டை மாட்டினார்கள். இவன் குற்றவாளி, இவன் திருடன் என்கிற ஒரு பெயரை போட்டு அந்த நடு தெருவில் அவனை இழுத்து கொண்டு வந்தார்கள். இவன் இழுத்துட்டு வரும்போது அந்த போலீஸ் அதிகாரியை பார்த்து சொன்னா, போலீஸ் அதிகாரி, இன்னைக்கு நீ என்ன இழுத்துட்டு போற, நாளைக்கே என் கையில இருக்கிற காசை கொடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் தோலை உயிரோட உரிச்சிருவேன் அப்படின்னா. என்ன சொன்னா, எனக்கு இருக்கிற காசை கொடுத்துட்டு நாளைக்கு நான் வெளியே வந்துட்டேன்னா தோலை உரிச்சு துணி தொங்குற இடத்துல காய போட்டுருவேன் அப்படின்னா. இந்த ஐயாவுக்கு துணி போட்டிருக்கிறாரு பாருங்க, யூனிஃபார்ம் போட்ட உடனே பயங்கர தைரியம் வந்துட்டு மண்டல நாள் தட்டு கொடுத்துட்டு சொன்னார், எல கம்முன்னு தொலைச்சு போடுவேன் அப்படின்னாரு. இவன் மறுபடியும் சொன்னா, நீ நினைக்கிற மாதிரி நான் லேசப்பட்ட ஆளு கிடையாது, ஆட்டுக்காலு சூப்புன்னு ஒன்ன துண்டு துண்டா வெட்டி சூப்பு வச்சு வித்துருவேன் அப்படின்னா. சிறைச்சாலையில் அடைத்தார்கள். இவன் செய்த தண்டனைக்காக ஏறத்தாழ 7 வருஷங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. சிறையில் அடைத்தார்கள். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில கடந்து செல்வது மிக கடினமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில கடந்து செல்வது மிக கடினமான நாட்களாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் ஒரு தேவ மனுஷன் ஒரு பைபிளை எடுத்துக்கொண்டு வந்து சில டிராக்ஸை கையில எடுத்துக்கொண்டு வந்து அவனிடத்துல கொடுத்து விட்டு சொல்வாரா, அன்பு தம்பி, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், நீ அவருக்கு ஒப்பு கொடு என்று சொல்லுவாராம். இவன் கேட்பான, எல நான் வெளியே வந்து உன்னையும் வெட்ட போறேன் அப்படிமா. இந்த பாஸ்டருக்கு என்ன செய்யறதுனே புரியல. அடுத்த நாள் வந்தாரு, கையில கைப்பிரதியை கொடுத்துட்டு சொன்னாரு, ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு நேசிக்கிறார்ப்பா, போயிடுவாரு. அடுத்த நாள் வந்தார், இயேசு நேசிக்கிறார், கையை கொடுத்துட்டு போயிடுவார். இவன் ஒவ்வொரு நாளும் பேப்பரை வாங்குவான், கசக்குவான், தூர போடுவான், நிம்மதியா தூங்கி கொண்டிருப்பான். ஒரு நாள் வாழ்க்கையில இருள் அவனை சூழ ஆரம்பித்தது. வாழ்க்கையிலே நெருக்கங்கள் அவனை சூழ ஆரம்பித்தது. எங்கு திரும்பி பார்த்தாலும் நேசிக்க மனிதர்கள் இல்லை, எங்கு திரும்பி பார்த்தாலும் கைவிடப்பட்ட அனுபவம், எங்கு திரும்பி பார்த்தாலும் நெருக்கங்கள். என்ன செய்யட்டும் என்று இருக்கும் பொழுது அந்த அழகான பேப்பருடைய கையிலே கிடைக்கிறது. வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு என்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் விடுதலையை கொடுப்பார். இயேசு என்கிற நல்ல நேசர் உண்டு, அவர் ஜெயத்தை கொடுப்பார். இயேசு என்கிற தெய்வம் உண்டு, அவர் விடுதலையை கொடுப்பார் என்கிற வார்த்தையை வாசிக்கிறான். வாசிக்க 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 தேவன் அவனோடு பேச ஆரம்பித்தார். வாசிக்க 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 அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே நிரப்பப்பட ஆரம்பித்தது. வருஷங்கள் கடந்தோடியது. 7 வருஷம் கழிச்சு இவன் மறுபடியும் ரிலீஸ் பண்ணப்பட்டான். பட்ட உடனே அவன் போன இடம் என்ன தெரியுமா? எந்த இன்ஸ்பெக்டரை தோல் உரிப்பேன்னு சொன்னானோ அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். நின்றுட்டு கதவை தட்டுறான். போலீஸ்காரரே வெளியே வரோம் அப்படின்னா. யாரடா நம்மளை போலீஸ்காரன்னு கூப்பிடுறதுன்னு இவர் குடும்பமா வெளியவே பார்த்தாரு. நம்ம சூப்பு விற்கிற ஆசாமி வெளியில் நின்றுட்டு இருக்கிறான். இவருக்கு போய் இருதயம் சொல்லுது, 7 வருஷத்துக்கு முன்னாடி தோலை உரிச்சிருவேன்னு சொன்னானே அவன் நின்றுகிட்டு இருக்கிறானே, ஒருவேளை கதவை திறந்தா தோலை உரிச்சிருவானோ. நம்ம ஆளு பயத்துல நின்றுகிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் சொல்றான், ஓய் போலீஸ்காரர வெளியே வரோம். இவருக்கு இப்ப ஹார்ட் பீட் அதிகமாயிட்டே இருக்குது. 80 90 ஆகுது, 90 100 ஆகுது, 100 110 போயிட்டே இருக்குது. என்ன பண்றதே தெரியல. மனைவியை பார்த்து சொல்றாரு, எம்மா இந்த பாவி பையன் வந்துட்டான், நம்மளை தோலை உரிச்சு கயிறுல தொங்க போட்டுருவான், இல்லைன்னா சூப்பு வச்சு வித்துருவான் அப்படின்னாரு. இவன் கூப்பிட்டு பார்த்தான், அவர் திறக்கவே இல்லை. கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னான், ஐயா போலீஸ்காரரே, நான் நீங்கள் நினைப்பது போல சாத்தானுக்கு அடிமையானவன் அல்ல, இயேசுவுடைய பிள்ளை என்று சத்தமாக சொன்னான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைன்னு சொன்னதோ வேகமா கதவை திறந்துட்டு சொன்னாராம், எப்பா நீ என்ன சொன்னு கேட்டாரு. இவன் சொன்னா, ஐயா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் புதிய மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறேன். உங்க தோலை உரிக்க வரல, மன்னிப்பு கேட்கும்படியாய் காலில் விழுந்து நான் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெற்றுக்கொண்டு போகும்படியாய் வந்திருக்கிறேன்.
அவருடைய இருதயம் உடைந்து போனது, அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டது. அவனை மெதுவாக தட்டி கொடுத்து விட்டு சொன்னாராம், அன்பு தம்பி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவன் சொன்னான், ஐயா 7 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது என்னுடைய நகைகள், என்னுடைய பணங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனேன். என்னிடத்துல ஒரு காசு கூட இல்ல. If you give me 50,000 rupees, நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பீர்களானால் எனக்கு சும்மா தர வேண்டாம் ஐயா, கடனாக கொடுங்கள், நான் ஒரு கடையை வைத்து புழைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னானாம். 50,000 ரூபாய் காசை கொடுத்தாரு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கோபி செட்டிப்பாளையத்தில் இயேசு உணவகம் என்கிற ஒரு நல்ல ஹோட்டலை அவன் நடத்தி கொண்டிருக்கிறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு கோபி செட்டிப்பாளையம் போனால் நல்லா சந்தோஷமா போய் சாப்பிட்டு வாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் ஒருவனுக்குள்ளே வருவாரே ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் அவர் குணமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் ஆண்டவர் நம்மை குணமாக்க ரெடியா இருக்கிறாரு. ஆனால் நாம் பெற்றுக்கொள்ள இன்னும் தயங்கி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வரும்பொழுது நான் பல இடங்களில் கர்த்தருடைய கிருபையினால பல தேசங்களில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் சென்றிருக்கிறேன். நான் போகிற சபையிலெல்லாம் ஒரு காரியத்தை சொல்றது உண்டு. ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லும் பொழுது ஆமேன் என்று சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டா, ஆண்டவரே அப்படியே ஆகட்டும், ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த குஷ்டரோகி அவரிடத்தில் ஓடி வந்தான் குணமாகும்படியாய். He rushed towards Jesus. இயேசுவிடத்திலே அவன் வேகமாய் வந்தான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் யார் வருகிறீர்களோ நிச்சயமாய் தேவாவியானவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க அவர் தெய்வமா, உண்மை உள்ள தெய்வமாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்திற்கு நான் வேகமாய் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். அதே வசனத்தை மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருமுறை கூட சத்தமாக வாசிக்க கேட்போம். தேங்க்யூ அம்மா, போதும். காட் பிளஸ் யூ. நல்லா கவனிங்க. முதல்ல பார்க்கிறோம், அந்த குஷ்டரோகி அவன் தேவனிடத்தில் கடந்து வந்தான். இரண்டாவது பார்க்கிறோம், அவன் பணிந்து கொண்டான், தன்னை தாழ்த்துகிறவனாக இருந்தான். இன்னைக்கு எத்தனையோ பெருமை. நான் யாரு தெரியுமா? ஊர்ல எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த சர்ச்ல நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி நாம் அனைவரும் வெறுமையான பாத்திரம். யாரு தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனோ உயர்த்தப்படுவான். இன்னைக்கு இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில எதை குறித்த நான் மேன்மை பாராட்டுறதில்லை. பாதி பேருக்கு கையை உயர மாட்டேங்குது. கொஞ்சம் தான் இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் முடிவு பண்றேன். சொல்லுங்க சத்தமா. கொஞ்சம் இருதயத்தில் கை வச்சு இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே இனி பெருமை என் வாழ்க்கையில வரக்கூடாது. சொல்லுங்க சத்தமா. ஆண்டவரே இன்னைக்கு பொருத்தனை பண்றேன், இனி என் வாழ்க்கையில எதை குறித்தும் பெருமை பாராட்டுவது இல்லை. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் எதெடுத்தாலும் பெருமை, எதெடுத்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில பெருமை உள்ளவனாக இருக்கிறான். நேபுகாத்நேச்சாருடைய காலங்கள்ல தானியேல் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். நல்லா கவனிங்க. ஒரு நாள் அவன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். சொப்பனத்தை பார்த்தவன் ஊர்ல இருக்கிற ஜோசியக்காரன், மந்திரக்காரன், பெரிய பெரிய மனுஷனெல்லாம் கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்து கேட்கிறான், can you interpret my dreams? என்னுடைய இந்த சொப்பனங்களை உன்னால விவரித்து சொல்ல முடியுமா? ஊர்ல இருக்கிற மந்திரவாதி, பெரிய பெரிய வித்வான்லாம் உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாரும் பார்த்து கேட்கிறான், can you interpret என்னுடைய இந்த தரிசனங்களை, என்னுடைய இந்த சொப்பனங்களை உன்னால சொல்ல முடியுமா? ஒருவனாலையும் சொல்ல முடியவில்லை. எல்லாம் கண்ண தள்ளிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். இந்த நேரத்தில் கேள்விப்படுகிறான்,
தானியேல் என்று ஒருவன் இருக்கிறான். தானியேல் என்று ஞானம் உள்ளவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், உண்மையாய் வாழுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை கூப்பிட்டு வர்றாங்க. இப்ப தானியேல் இவன் பார்த்த சொப்பனங்களுடைய அந்த காரியங்களை மிக அழகாக சொல்லுகிறான். சொல்லிட்டு ஒரு வார்த்தை மிக அழகாக அவன் பதிவு பண்ணுகிறான். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியரங்கமாகப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, அவன் மிக அழகாக சொல்லுகிறான். அத்தனை ஞானிகள் இருந்தார்கள், ஆனால் தானியேல் ஒரு காரியத்தை அறிக்கையிடுகிறான். அவரை விடவும் நான் ஞானமுள்ளவன் அல்ல, தன்னை தாழ்த்துகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டா பெருமை வந்துடுது, கொஞ்சம் பாட தெரிஞ்சுட்டா பெருமை, கொஞ்சம் வசனத்தை இன்டர்பிரேட் பண்ண தெரிஞ்சுட்டா பெருமை. ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். மனத்தாழ்மையோட தேவ சமூகத்துல ஆண்டவர் எவ்வளவு என்ன உயர்த்தினாலும், எத்தனை இடத்துல என்ன கொண்டு போனாலும், எவ்வளவு உயரங்கள் என்ன கொண்டு போனாலும், ஐ வில் ரிமைன் சைலண்ட், நான் அமைதியாக இருப்பேன். அந்த குஷ்டரோகி கடந்து வந்த 2வது அனுபவம் என்ன தெரியுமா? ஆண்டவனுடைய வாழ்க்கையில ஏன் அந்த அற்புதத்தை செய்தார் தெரியுமா? அவன் தன்னை தாழ்த்துகிறவனாக இருந்தான். இன்னைக்கு தேவ சபைக்கு வருகிற தேவ ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், உங்களுக்குள்ளே மனத்தாழ்மை இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிலர் ரதத்தை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நானோ வென்றால் இனி என்னை குறித்து மேன்மை பாராட்ட போறதில்ல, என்னை உண்டாக்கின தேவனை குறித்து மாத்திரம் நான் மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிச்சிட்டீங்க. ஆராதனை வேளையில ஆண்டவரே நீ நல்லவர், துதிக்கிற வேளையில ஆண்டவரே நீர் உயிர் உள்ளவர், ஆண்டவரே நீர் துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஜீவன் உள்ளவர், நீர் வாக்கு தத்துவத்தில் மாறாதவர். அவரை உயர்த்த 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 உங்க வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை உடைத்து எறிய ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்லா 2 கரங்களை தட்டி, நல்ல விடுதலையோட கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை சேர்ந்து பாட போகிறோம். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரா. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி, சூப்பரேமே. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி, கை தட்டி கை தட்டி. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி, சத்தமா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன்னே சுவே, எந்தன்னே, சொல்லுங்க சொல்லுங்க. எந்தன்னே சுவே, எந்தன்னே. பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே, மனிதரை மீட்கவே. பாரு, கையை தட்டி கையை தட்டி எல்லாரும் 2 கையை தட்டி. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் பூலோகம், மனிதரை மீட்கவே, மனிதரை. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம். பின்னாடி இருக்கிற தேவ பிள்ளைகள் சொல்லுங்க, கண்ணீரை துடைத்தாரையா. கையை தட்டி கையை தட்டி. எந்தன் இயேசுவே, ஆமென். எந்தன் எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை
அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தார். அவர் உன்னை மறக்க தாய் உன்னை பின்னாடி இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கை தட்டி பாடுங்களேன், நல்ல உற்சாகமா. நண்பர் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். காரம் பிடித்து நடத்திடுவார். கண்மாலை மேல் சென்று சொல்றீங்களா? காரம் பிடித்து, ஓ தெய்வமே, இன்னும் ஒரு விசை கூட. காரம் பிடித்து நடத்திடுவார். கண்மாலை மேல் நிறுத்திடுவார். காரம் பிடித்து நடத்திடுவார். கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் கையை தட்டி சத்தமா thank you Jesus. ஓ இயேசுவே, எந்தன் ஹalleluya, எந்தன் இயேசுவே, எந்தன் ஆவியானவரே, எந்தன் இயேசுவே. கையை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். நல்லா 2 கரங்களை சத்தமா தட்டி ஹalleluya. நான் தேடி போகவில்லை. 2026 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நம்மை தேடி வந்தார். நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இந்த குஷ்டரோகி குறித்து பார்க்கும் பொழுது வேத புத்தகம் சொல்லுகிறது, 2வது ஒரு அனுபவத்திற்குள்ளே அவன் கடந்து வருகிறான். அந்த 2வது அனுபவம் கற்றுத் தருகிற ஒரு வாழ்க்கை, தாழ்மைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. பெருமையெல்லாம் தூக்கி தூர போட்டுருங்க. ஆண்டவரே, நான் இங்க வந்திருக்கிறது உங்களை ஆராதிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். என் பேரு புகழோ, என் ஆஸ்தி அந்தஸ்தோ, நான் வச்சிருக்கிற காரியத்தையோ குறித்து மேன்மை பாராட்ட வரல, உங்களை மட்டும் மேன்மை பாராட்ட வந்திருக்கிறேன். இருதயத்தை உடைத்து உன்னை தாழ்த்துவாயானால் நிச்சயமாக சொல்ல முடியும், இந்த இரவுல அற்புதங்களை செய்ய அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. உசியா என்கிற ராஜாவை குறித்து வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். யூதாவிலே 10வது ராஜாவாக 52 வருடங்கள் அரசாளும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் அதிகமாக கொடுத்தார். எல்லா காரியத்திலும் அவனை அதிகமாய் தேவன் ஆசீர்வதித்தார். அந்த நாட்களில் ஒரு சட்டம் இருந்தது, லேவியர்களை தவிர வேறு யாரும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே கடந்து செல்லக்கூடாது. There was a rule. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க ஹalleluya. ஆனால் இந்த உசியாவுக்குள்ளே ஒரு பெருமை வந்தது. ஆண்டவரை நானும் ஆராதிக்கிறேன் தானே. அந்த சட்டத்தை உடைத்து கொண்டு இவன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கடந்து போனபடியால் தேவ சாபம் அவனுக்குள்ளே கடந்து வந்தது. வசனம் சொல்லியிருக்கிறது, அந்த பெருமையின் நிமித்தம் வாழுகிற வாழ்க்கை கடைசி வரை அவன் குஷ்டரோகியாக வாழ்ந்தான். எனக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கிறோம், ஐயா என் வாழ்க்கையில இவ்வளவு நாளும் பிரச்சனை மாறவே இல்லை, ஐயா என் வாழ்க்கையில போராட்டம் நிந்தனைகள் இவ்வளவு நாளும் மாறவில்லை. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாற்றிப்பார், உன்னை உடைத்து உன் பெருமைகளை உடைத்து உன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்திப்பார். நீ தாழ்த்த ஆரம்பிப்பாயானால் தேவனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நொடி பொழுதுல அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு தாழ்மை, மனத்தாழ்மை ஆண்டவர் மிக தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த குஷ்டரோகிக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க வேண்டுமானால் அவன் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவன் வந்து அவரை பணிந்தான். he humbled himself. ஆங்கில வேத புத்தகத்தில் பார்க்கும்பொழுது he humble, தேவ சமூகத்தில் அவன் தன்னை தாழ்த்துகிறவனாக இருந்தான். இன்னைக்கு உன்னை தாழ்த்துவாயானால் உங்களை தேவ சமூகத்தில் ஆண்டவரை, நான் வெறுமையானவன் தான், உடைக்கப்பட்டவன் தான், நொறுக்கப்பட்டவன் தான், அவமானப்படுத்தப்பட்டவன் தான், ஆனாலும் நீர் என்னுடைய தலையை உயர பண்ணுவீர், நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். யாரு தேவ சமூகத்தில் உண்மையாக காத்திருக்கிறீர்களோ நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பலியை பெருக பண்ண ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லியிருக்கலாமே, நல்ல சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இன்னும் சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அடுத்ததாவது ஒரு காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். அதே வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
ஆண்டவரே உமக்கு சித்தமானால். தேங்க்யூ அம்மா, காட் பிளஸ் யூ. மூன்றாவது ஒரு அனுபவத்திற்குள்ளே இந்த குஷ்டரோகி கடந்து வருகிறான். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே உமக்கு சித்தமானால். இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட எப்படி தெரியுமா கேட்கிறோம்? இன்னைக்கு என்ன ஆசீர்வதிச்சே ஆகணும். ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு ஒரு வித்தியாசமா ஒரு முடிவெடுக்க போகிறோம். ஆண்டவரே உங்களுக்கு சித்தோன நான் ஆசீர்வதிங்க. கொஞ்சம் கையை வைத்து சொல்லியிருக்கலாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட முறையிட்டு இருப்போம். அதை நீர் செஞ்சாகணும், என் பிள்ளைய உயர்த்தணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், 4 வீடு இல்ல 10 வீடு கட்டணும், சாதாரண கார்ல பென்ஸ் கார் தான் வாங்கணும். ஆண்டவர்கிட்ட பட்டியல் போட்டுட்டு இருக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 25 years he was waiting the feet of God. தேவ பாதத்துல 25 வருடம் காத்திருக்கிறான். காத்திருந்தவனுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கொடுத்தவர் சும்மா விட்டாரா? அவன் வாலிபனாக வளர்ந்து வரும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் கொடுத்த நீ நேசிக்கிற உன்னுடைய குமாரனை எனக்கு பலியாக கொடுக்க வேண்டும். நானா இருந்தா ஆண்டவரை பார்த்து சொல்லியிருப்பேன், ஆண்டவரே நீர் கொஞ்சம் வாயை முட்டு கம்முனுரும், இது உமக்கு சித்தம் கிடையாது. ஹல்லேலூயா. நானா இருந்தா உண்மையில சொல்லியிருப்பேன் பாஸ்டர், இதே வார்த்தை சொல்லியிருப்பேன், ஆண்டவரே நீர் கொடுத்தீரு, நீர் எடுக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, நான் வாழ்ற வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன், இதுதான் எனக்கு சித்தம். ஆனால் ஆபிரகாம் மிக அழகாக தன்னை ஒப்பு கொடுக்கிற என்ன தெரியுமா? ஆண்டவரே நீங்க சொல்றதை கேட்க நான் வாஞ்சி ஆறுகிறேன். எவ்வளவு நெருக்கப்பட்டிருப்பான், எவ்வளவு உடைக்கப்பட்டிருப்பான், எவ்வளவு துக்கமான பாதையில் அவன் கடந்து சென்றிருப்பான். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு வார்த்தை மறு வார்த்தை பேசாமல், ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்தில் முறையிடாமல், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி தன்னுடைய மகனை அந்த மலையின் நேராக அவன் அழைத்து கொண்டு போகிறான். நல்லா கவனிங்க. போகிற வழியில பிள்ளை அப்பாவை பார்த்து கேட்கிறான், அப்பா எல்லாமே ரெடியா கொண்டு போகிறோம், எரிக்கிறதுக்கு விறகு இருக்கிறது, எரிக்கிறதுக்கு எண்ணெய் இருக்கிறது, வேர் இஸ் தி ஆஃபரிங், காணிக்க எங்கன்னு கேட்கிறார். ஆபிரகாம் அப்போ கூட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், தேவன் பார்த்துக் கொள்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் பார்த்துக் கொள்வார். சத்தமா சொல்லுங்க, என் தேவன் பார்த்துக் கொள்வார். இன்னும் சத்தமா சொல்லுங்க, என் தேவன் பார்த்துக் கொள்வார். அவருடைய சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய சித்த, ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கையில போட்டிருக்கிற திட்டம், நீருடைய வாழ்க்கையில நினைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறட்டும். ஏன் திட்டம் இல்லப்பா, not my plans Lord, not my wish, not my heart things, என்னுடைய இருதயம் நினைக்கிற வண்ணமாக அல்ல, நீர் நினைக்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று தேவ சித்தத்திற்கு யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ, நீ தலை குனிந்து போன இடங்கள்ல உன் தலையை நிமிர பண்ண அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே நீங்க காட்டுற பாதையில நடக்க விரும்புறேன்ப்பா, நீங்க சொல்ற வார்த்தையை கேட்க விரும்புகிறேன், நீங்க சொல்ற பாதையில நடக்க விரும்புகிறேன். தன்னுடைய மகனை பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அணைத்து கொண்டு சென்றான். நல்லா கவனிங்க, அந்த பலிபீடத்தின் மேல பிள்ளையை படுக்க வைத்திருக்கிறான். பலி கொடுக்கும்படியாக அந்த கத்தியை எடுத்து அவனை கொலை செய்யும்படியாக இருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறான், நான் உன்னை கடல் கரை மண்ணை போலவோ, நீ வானத்துல எண்ண முடியாத நட்சத்திரங்களை போலவோ நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வேண்டும்? தன்னுடைய சித்தத்திற்கல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம நினைக்கிறது தான் ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறோம். நான் நினைக்கிறது தான் ஆண்டவர் செய்யணும். எதுக்குமா சபைக்கு வரோம்? சபைக்கு ஆண்டவர் அதை செய்யணும் பிரதர், என் வாழ்க்கையில கல்யாணம் முடிக்கணும், என் பிள்ளை வாழ்க்கை அப்படி மாறணும், வீட்டில் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், அத்தனை ஆப்ளிகேஷன். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அவருடைய சித்தம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும்னா எப்படி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதை விடவும் மேல ஆசீர்வதிக்க அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துல நமக்கு ஒரு காரியம் வேண்டும். ஆண்டவரே உங்க சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் நிறைவேறட்டும். ஒரு வீட்டில் ஒரு அண்ணனும் தம்பியும் இருந்தாங்க. அப்போ இந்த அண்ணன் நல்லா கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன், கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷன்.
ஆனா தம்பி கொஞ்சம் வித்தியாசமான ரூட்ல போறாள். இந்த அண்ணனுக்கு ஒரு இருதயம் உண்டு. தேவனுக்கு எது விருப்பமோ தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் நினைக்கிறாள். ஆனா தம்பி கொஞ்சம் வித்தியாசமான ரூட்ல போறாள். ஏன் சித்தத்தை தான் ஆண்டவர் செய்யணும், நான் என்ன விரும்புறனோ ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஆள். 2 பேருக்கும் திருமணம் பார்க்கும்படியா வீட்டில் எல்லா காரியத்தையும் ஒழுங்கு பண்ணாங்க. இந்த அண்ணன்காரன் ஒரு காரியத்தை பண்றான். எது தேவனுக்கு பிரியமோ எது தேவனுக்கு பிடிக்குமோ, இந்த கலரை பார்க்கல, பிளாக்கோ ஒயிட்டோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் கல்யாணம் பண்ணிட்டான். ஆனா தம்பிக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் அவங்க அப்பாட்ட போய் சொல்றான், எனக்கு கிளிமூக்குள்ள பிள்ளை தான் வேணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு நல்ல மேக்கப் போடுறவ தான் வேணும், அதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். தம்பி அவனுடைய சித்தத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டான். இப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்க மன விருப்பத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க மனசுல ஆசை வச்சிருப்பீங்க, எனக்கு மூக்கு நீண்ட பையன் தான் வேணும், நல்ல வெள்ளையா இருக்கிறவன் தான், நல்ல கருப்பா இருக்கிறவன் தான் வேணும், நெட்டையா இருக்கிறவன் தான் வேணும், குட்டையா இருக்கிறவன் தான் வேணும். உங்க ஆப்ளிகேஷன் கர்த்தர் நிறைவேற்றுவார். 2 பேருடைய ஆசையும் கர்த்தர் நிறைவேற்றிட்டார். ஒரு நாள் தம்பி அண்ணங்கிட்ட வந்து சொல்றான், அண்ணே எனக்கு 4 வீடு கொடுத்தான், ஆனா இன்னைக்கு வாடகை வீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன். ஆனா உங்க மாமனாரு வீடு கூட தரல, ஆனா இன்னைக்கு நீ 10 வீடு வச்சிருக்கிற எப்படின்னு கேட்டான். அப்போ அன்னைக்காரன் சொன்னான், எப்பா இந்த 4 வீடு எப்படி காலியாச்சுன்னு கேட்டான். தம்பி சொன்னா, அண்ணே அழகா இருக்கணும், மேக்கப் போடணும்னு கல்யாணம் பண்ண, மேக்கப்பு போட்டு போட்டு 4 வீட்டையும் அழிச்சு விட்டான். ஹல்லேலூயா. சித்தம் என் சித்தம் வாழ்க்கையில சரிபடாதியா. தேவன் எனக்காக வச்சிருக்கிற திட்டம் அது பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தாலும் அதை கலர்ஃபுல்லா மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையை குறித்து நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கை பழைய காலத்து வாழ்க்கை போல ஓட்டக்கார வச்சிருக்கிறேனே, ஓட்ட வீடு வச்சிருக்கிறேனே, ஆண்டவரை ஆராதிக்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டேனே, ஒருவேளை ஆராதிக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டேனே. கவலைப்படாதீங்க, வருகிற நாட்கள்ல இந்த உலகம் பார்க்கிறத விடவும் தேவனுடைய சித்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்ததுனால உங்களை உயரத்தில் வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அழகு பார்த்தவன், கலர் பார்த்தவன், மூக்க பார்த்தவன், தலையை பார்த்தவன்லாம் எங்க அட்ரஸ் இல்லாமலே மாறிட்டான். ஆனா நம்மளை இன்னைக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா ஏதோ அவருடைய சித்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறான், தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். இயேசுவானவர் கெர்சமனை தோட்டத்தில் இருக்கும் பொழுது அவ்வளவு வியாகுலங்கள், அவ்வளவு பாடுகள், அவ்வளவு நெருக்கங்களை அறிந்திருந்தவர். அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஆண்டவரே if it will be your wish, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்வீரோ. ஏன் சித்தம் அல்லப்பா ஆண்டவரே, நான் வாழ்றது என்னுடைய சித்தம் அல்ல, நான் தெரிந்தெடுக்கிறது என்னுடைய சித்தம் அல்ல. ஆண்டவரே நான் செய்கிறது என்னுடைய சித்தம் அல்லப்பா. இன்னையிலிருந்து உங்க சித்தத்தை, உங்க சத்தத்தை கேட்க விரும்புகிறேன், என்னோட அசைவாடும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் எதிர்பார்ப்பதை விடவும் பயங்கரமான காரியங்களை கையை தட்டி சொல்லுங்க, அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தெய்வ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. என்னானாலும் பரவாயில்ல ஆண்டவரே, வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் பரவாயில்ல, உங்க சித்தத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன். நீர் காட்டுகிற வாழ்க்கையில் வாழ விரும்புகிறேன். நீங்க சொல்ற வார்த்தையை கேட்க விரும்புகிறேன். யார் ஒப்பு கொடுக்கிறீர்களோ தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் திருப்பிக் கொள்ள அவர் கிருபை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைத்து நான் உங்களுக்காக ஜெபம் செய்யும்படியாக விரும்புகிறேன். அதே வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்க கேட்க முடிந்தால் அந்த முழு வசனத்தையும் வாசியுங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை. அவரை பணிந்து என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அவன் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவன் வருகிறவனாக இருந்தான். இரண்டாவது அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறோம், அவன் தன்னை தாழ்த்துகிறவனாக இருந்தான். மூன்றாவது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம், தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாக இருந்தான். நான்காவதாக ஒரு காரியம், அந்த குஷ்டரோகியை குறித்து இந்த வேத புஸ்தகம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உம்மால் ஆகும் என்றான்.
விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வியாதிகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டங்களை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைஞ்சிட்டே இருக்குது. என்னதான் நம்மை தாழ்த்தினாலும், என்னதான் தேவ சமூகத்துக்கு கடந்து வந்தாலும், என்னதான் அவருடைய சித்தத்தின்படி நடந்தாலும் இன்னைக்கு விசுவாசத்தின் அளவு குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் யாருக்கு அற்புதத்தை செய்கிறாரு தெரியுமா? யாரு விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, யாரு விசுவாசத்தோடு தேவ சமூகத்தை நம்புறீங்களோ, அவர்களுடைய காரியத்தை கர்த்தர் மாறுதலாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கை மாறணும், சூழ்நிலை மாறணும், கண்ணீர் மாறணும், கவலை மாறணும்னா நான்காவது ஒரு காரியத்தை குறித்து மிக அழகாக வேத புஸ்தகம் சொல்லி இருக்கிறது. அவ்வளவு குஷ்டரோகியான மனுஷன், உலகத்தால தள்ளப்பட்டவன், உலகத்தால நிராகரிக்கப்பட்டவன், உலகத்தால அவமானப்படுத்தப்பட்டவன், தீட்டென்று நினைத்த ஒரு மனுஷன், அவன் தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு கடந்து வருகிறான். ஒருவேளை இந்த உலகத்துல நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை இந்த உலகம் உங்களை ஏளனமாய் பேசி இருக்கலாம், ஒருவேளை இந்த உலகம் உன்னை பார்த்து தலை குறைவாய் தரக்குறைவாய் பேசி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை புரிந்துகொள். இஃப் யூ ஹேவ் தி ஃபெய்த், ஒரு கடுகள விசுவாசம் இருந்து ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது பெயர்ந்து போய் சமுத்திரத்திலே விழ வைக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். நம்புகிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி விடுதலையோடு சொல்லுங்க, அவர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசம் வேண்டும். இன்னைக்கு எல்லாமே இருக்குது, விசுவாசம் இல்ல. தாழ்மை இருக்குது, விசுவாசம் இல்ல. ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கிறோம், விசுவாசம் இல்ல. அவரை தேடி வரோம், விசுவாசம் இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், யாரு விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, யாரு நம்பிக்கையோட ஆண்டவரே இந்த இரண்டாவது நாளில் என் பிரச்சனைகளை உங்களால் மாற்ற முடியும் அப்பா. ஆண்டவரே இந்த ரெண்டாவது நாளில் என் கண்ணீரை உங்களால் துடைக்க முடியும் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் ஒரு நொடி பொழுதுல மாற்ற முடியாத வியாதியை நீங்க மாற்ற முடியும் அப்பா. ஆண்டவரே இந்த நொடி பொழுதுல நான் ஆராதிக்கும் பொழுதே எனக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற எல்லா சாப கட்டுகள், எல்லா மந்திரவாத கட்டுகள், எல்லா போராட்டத்தின் கட்டுகளை நீர் மாற்ற முடியும் என்று யாரு விசுவாசிக்கிறீர்களோ, இந்த இடத்தை விட்டு வெளியே போகும் பொழுது தேவன் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும்படியாய் தேவன் அற்புதங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே விசுவாசம் இருந்தது, அவனுக்குள்ளே அசைக்க முடியாத விசுவாசம். நான் உதறி தள்ளப்பட்டாலும், நான் அவமானமாய் பேசப்பட்டாலும், ஏளனமாய் எண்ணப்பட்டாலும் எனக்கு ஒரு தெய்வன் உண்டு. நான் தேடி போகிறவர் அவர் என்னை காப்பாற்றுவார். நான் தேடி ஆராய்த்து கொண்டிருக்கிற தேவன் எனக்கு விடுதலையை கொடுப்பார். நான் ஆராய்த்து கொண்டிருக்கிற தேவன் நிச்சயம் என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாறுதலை உண்டு பண்ணுவார். நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்ததுனால அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டார். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் நான் தொடுங்கப்பா. ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் என் வாழ்க்கையை தொடுங்க. ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் சிறைப்பட்டு போன காரியங்களை நீங்க தொடுங்க. ஆண்டவர் தொடுவாரே ஆனால், ஆண்டவர் தொடுவாரே ஆனால் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார். சேர்ந்து சொல்லுங்க கடைசி வார்த்தையை, உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொடும்படியாய் விரும்புகிறார். இன்னைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொடணும்னா 4 காரியங்களை உங்கள் மத்தியில் எடுத்து வைத்திருக்கிறேன். முதலாவது, அவரை தேடி வர வேண்டும். இன்னைக்கு மாத்திரமல்ல, நாளை தினத்தில் இந்த கூட்டங்கள் இருக்கிறது. வார்த்தையை கேட்க யார் வரீங்களோ, வசனம் சொல்லி இருக்கிறது, வசனம் உங்களை விடுதலையாக மாற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது அனுபவத்தை பார்க்கிறோம். அவனை கர்த்தர் தொட வேண்டுமானால் அவன் தன்னை தாழ்த்துகிறவனாக இருந்தான். தன்னுடைய பெருமைகளையோ தன்னுடைய குணாதிசயங்களை குறித்து சொல்லாமல் தேவ சமூகத்தில் அவன் தன்னை தாழ்த்தினான். மூன்றாவது பார்க்கிறோம், ஆண்டவரே இட்ஸ் நாட் மை வில் லார்ட், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று ஒப்புக் கொடுக்கிறான். நான்காவதாக பார்க்கிறோம், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் கடந்து வருகிறான். கர்த்தர் அவனை வேறு மனுஷனாக மாற்ற. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி நான் தேடி
என்னை தேடி கையை தட்டி நான் தேடி நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் கையை தட்டி எந்தன் அப்படி எழுமி நின்று பாடுவோமா? எல்லாரும் எழுமி நின்று. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை, அவர் உன்னை மறக்கமா அல்ல விடுதலையோடு. நண்பர் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மற. கையை தட்டி சொல்லுங்க. தாய் உன்னை, ஆமென். அவர் உன்னை, நண்பர் உன்னை, ஊற்றார் உன்னை, அவர் உன்னை சேர்ந்து கையை தட்டி காரம் பிடித்து நடத்திடும். கண்மாலை மேல் காரம் பிடித்து, ஆமென். கண்மாலை மேல் இன்னும் ஒரு முறை கூட காரம் பிடித்து, சத்தமா ஆமென். காரம் பிடித்து எல்லாரும் கரங்களை தட்டி எந்தன் சொல்லுங்க. எந்தன் ஆராதனை உமக்கே. கையை தட்டி ஆராதனை உமக்கே சப்பா, ஆராதனை உமக்கே. விடுதலையோடு ஆராதனை கையை தட்டி ஆராதனை உமக்கே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ தெய்வமே. விடுதலையை தாரும். கட்டுகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். இந்த ஆராதனை உமக்கே. ஆராதனை இயேசுவின் நாமத்தில் எல்லா போராட்டங்கள் உடைந்து போவதா. இயேசுவின் நாமத்தில் பில்லி சூரிய கட்டுகள் உடைந்து போவதா. இயேசுவின் நாமத்தில் தரித்திரங்கள் உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாவதாக. பெற்றுக்கொள் அந்த வல்லமையை பெற்றுக்கொள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஆவியானவரே, தேங்க்யூ அப்பா. ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. ஆராதனை ஏசப்பா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மாற்றி. கை தட்டி இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள். சத்தமா சொல்லுங்க. இப்போ வாரும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள். நன்றி ஆவியானவரே. இப்போ வாரும் இறங்கி வாரும். அற்புதங்களை செய்யும், அடையாளங்களை செய்யும். கட்டுகள் உடைந்து போகட்டும். ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த இரவு நேரத்தில் வியாதிகள் உடைந்து போவதாக, பிரச்சனைகள் உடைந்து போவதாக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஆவியானவரே. இயேசப்பா. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி தகப்பனே. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஐயா, இந்த 2வது நாள்ல நான் கண்ணீரோடு கலக்கங்களோடு தான் வந்திருக்கிறேன். நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயத்தில் பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வலது கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. ஓ இயேசுவே. சில கரங்களை பார்க்கிறேன். ஒதுக்கப்பட்ட உன்னை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார்.
சிலர் கண்ணீரோடு இருக்கிறதை பார்க்கிறேன். உன் கண்ணீரை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் கூப்பிடுகிற யாவருக்கும் பதிலை கொடுக்க போகிறார். ஆண்டவரோடு பேசுவதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று உங்கள் உள்ளத்தில் தொடப்பட்டவர்கள் மாத்திரம் வலது கரங்களை நல்லா மேல உயர்த்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். கண்ணீரோடு இருக்கிற அன்பு சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் துக்க நாட்களை மாற்ற அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். உன் துயரங்களை மாற்ற அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. அவருக்கு சித்தம் உண்டு, அவருக்கு சித்தம் உண்டு. உன்னை சுத்தமாய் மாற்றும்படியாய், உன்னை பரிசுத்தமாய் மாற்றும்படியாய், உனக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் அவருக்கு சித்தம் உண்டு. இயேசுவே, தோளில் என்ன சுமந்தத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். சேர்ந்து சொல்லுங்க. ஓ தோளில் என்ன, ஓ இயேசுவே அப்பான்னு சொல்ல. வலது கரங்களை அப்படியே மேல உயர்த்தி, என்னை கொஞ்சுவதோ கெஞ்சுவதோ பார்த்தா உம்மை அம்மானு. உன் கண்ணீரை தேவன் துடைக்கிறான். என்ன கொஞ்சுவதோ கெஞ்சுவதோ, ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, ஹalleluya 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 ஹalleluya. அன்பின் நல்ல தகப்பனே, இந்த இரண்டாவது நாள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க ஆண்டவரே, நாங்கள் துதிக்க பாட ஆராதிக்க உம்முடைய வசனத்தை கேட்க நீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை கட்டுகள் என்கிற போராட்டங்களோடு அவர்கள் கடந்து வந்திருந்தாலும் தேவ ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில் வல்ல பெரும் காரியங்களை அற்புதமாய் தேவாவியானவர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவர், இன்னைக்கு கேட்ட வசனத்தின் போல எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லியிருக்கிறது போல தேவாவியானவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இரண்டாவது நாள் எங்களோடு கூட அசைவாடினீர். நாளைய தினத்திலே ஆண்டவரை இன்னும் அதிகமான தேவ ஜனங்கள் கடந்து வர, இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுவோம் ஹalleluya. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya.